குட் மார்னிங் யூடியூப் வித் அஃபிஷியல் பியூர் குட் மார்னிங். டைம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 6:55 ஆகுது. இன்றைக்கி நம்ம 6 o'clock ஜிம் போக வேண்டியது. அது நம்மளால தூங்கி லேட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரோ போய் இப்போ கூட்டிகிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்ப போகிறோம். அண்ட் 8:15 நம்ம டெட் லிஃப்ட் செக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம முடிக்கணும். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு செக்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நேற்றே பெஞ்ச் ரொம்ப நல்லா போச்சு. திஸ் எபிசோட் 3 இஸ் கோயிங் டு பி ஆசம். The coolest sunrise ஆகுது. சரிதான் தெரியலையே. யா the coolest sunrise sunset or whatever பயங்கரமாக இருக்கு. லெட்ஸ் கோ. ப்ரோ ரெடியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் ப்ரோ ரெடியாக இருப்பாரா இல்லையானு. வணக்கம் சொல்லு ப்ரோ. டாக் ப்ரோ கண்டுக்கல தெரியாமல் எடுத்து ஒழுங்கு எதை போகணும் சரி. என்ன பாசம் என் ப்ரோ கேம்பால என்ன லவ் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிக்க முள்ளாம்பழம் ஜூஸ் சாப்பிட்டு நம்ம ஜிம் போகிறோம். போயிட்டு நல்ல ஒரு டெட் லிஃப்ட் செக்ஷன் இருக்குது. நான் இது வந்து செகண்டரி டெட் லிஃப்ட் செக்ஷன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பல வருஷம் கழித்து இயர்லி மார்னிங் எங்களுக்கு இதுதான் ரொம்ப மார்னிங் டைமில் ஒர்க் அவுட். ப்ரோ நீ எப்போ லாஸ்ட்டாக மார்னிங் ஒர்க் அவுட் போட்ட? பல வருஷம் ஆகிருக்கும். அப்போ போட்டுதுரா மார்னிங் டைமில். சரி கொடுக்குறான் சும்மா கொடுக்குறானக்கா. பறக்கும் அப்படியே ஃபுல்லாக. டேய் கம்முன்னு ரெடி. டேய் வேலை டைம் ஆகுது. பகல் டைமில் அதனால ஒரு அங்கிள்ஸ் மயானமாக இருக்குது. ஜிம்மு ஃபன்னாக இருக்கும் போது இன்னைக்கு. ஸோ வந்து நம்ம செகண்டரி டெட் லிஃப்ட் செக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம சாத்தியம் இருக்கு. டெட் லிஃப்டில் நம்ம இந்த புது ரொட்டின்னு சொல்கிறே கிடையாது. சரி சீக்கிரம் ஒர்க் அவுட்டை முடிக்கிறோம். 6 வேரியேஷன் இருக்குது. சட்ட 7 பேர் விதைங்க பார்த்துட்டு இருக்கிறது ரோட்டு பவர் லிஃப்டிங் மீட் எபிசோட் நம்பர் 3. ஒரு விஷயத்துக்காக நீ வாழணும்னா நீ எதுக்காக சாக போறேன்னு உனக்கே தெரியாது. Every setback has a great comeback. முதலாக திறக்கி வந்து சில மாதங்களே. ஆனால் ஸ்பீட் டெட் லிஃப்ட் வந்து பண்ண பாருங்க. சும்மா இஸ் சீட்டிங் ப்ரோ இஸ் சீட்டிங். சிக்ஸர் அடி ப்ரோ. ஓகே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ப்ரோ. கேஷுவலாக வரும்போதே தெரியலையா அது உள்ள சுற்றுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் புல் பண்ண போகிறோம். பிளாக் புல்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கீழே இந்த மாதிரி ஹைட் வச்சுட்டு அதில் தான் நம்ம பார்ஷியல் ரெப் மாதிரி கணக்கு வரும். இது வந்து 4 set 4 rep. பட் நாங்கள் 4 set பண்ணுவோம்னு தெரியல. 3 set அட்லீஸ்ட் பண்ணுவோம்னு நம்புகிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 80% weight வச்சு இதை ஃபுல் பண்ணுவோம். எப்படி முக்காம் இப்போ
ஸோ மொதல் செட் வந்து நாங்கள் முன்னாடியே முடிச்சுட்டு செகண்ட் செட் இது ஒரே ஒரு செட் மட்டும் போக நினைக்கிறோம். ஆஃப் பண்ணிக்கோ. இன்னொன்றா Players out there, check out this dope shit, man. Players down and down, we getting paid. Another day, another dollar living in the bay. Hustling for my baby, trying to play in my escape. I ain't staying in the matrix, really trying to get my papers. Players down and down, we getting paid. Another day, another dollar living in the bay. Hustling for my baby. பண்றா நண்பா, என்னடா படக்கடின் பண்ற? என்னமோ ஃபிளாட்ல வச்சு அடிக்கிறவன் நாட்டம் இருறா வர ஒழுங்கா அப்படியே போட்டுருந்தா போட்டே முடிச்சுட்டுக்கலாம். போடுறா ஸோ வந்து நாங்கள் அடுத்த வேரியேஷனுக்கு நாங்கள் இப்போ வரப்போகிறோம். குட் மார்னிங் சொல்லப்போ குட் மார்னிங்னு ஒரு வேரியேஷன் இருக்குது. நம்ம அதுக்கு வரோம். இருங்க என்னன்னு பண்ணுறேன். ஸோ இப்போ குட் மார்னிங் போட போகிறோம். 5 இதை ஆட் பண்ணிக்கிறேன். எந்த இடம் மக்கா ஃபீல் ஆச்சு? நான் தான் வேஸ்டா போடப்பா அப்படி என்ன மாதிரியே சொல்லுவேன்னு நினச்சேன். நான் தான் வேஸ்ட் அட்டுக்குது. சரி கைஸ், உங்களை வந்து தேர்ட் செட்டில் பார்க்கலாம். இந்த இடத்துக்கான ஒர்க் அவுட்டு, இந்த இடத்துக்கான ஒர்க் அவுட் இடுப்பு லோவர் பேக். அடுத்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிரியன் ஸ்பிளிட் ஸ்கவுட் போடணும். பட் டைம் சுத்தமாக இல்லை. மினிமம் 15 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் 3 வேரியேஷன் போட முடியாது. அதனால் 2ஆக மாற்றிட்டோம். பெல்கிரியன் ஸ்பிளிட் ஸ்கவுடை வந்து நம்ம தவிர்த்துட்டு ரிவர்ஸ் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் அதுவும் ஹேங்கிங் லெக் ரெக்ஸஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வந்து 3 sets 12 reps அண்ட் ஹேங்கிங் லெக் ரெக்ஸஸ் 3 set 15 reps பண்ண பண்ணுறோம். எங்களால் ரிவர்ஸ் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதனால வெறும் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கே நாங்கள் வந்து இந்த இன்க்ளைன் பெஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிஞ்சது. போஸிங் காட்ட முடியல, ஆனால் இப்படியே பார்த்துக்குவோங்க. அதிகமான வேலை இருக்கிற காரணத்தினால் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கப்படுகிறது. பட் டே 3 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வகையில் மீட் பண்ண மாதிரி ஹேண்டில் தான் நான் உங்கள் வேதா.